ரிப்போர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவுடைய ரெண்டாவது அதிகப்படியான வேலைவாய்ப்பு தரக்கூடிய துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். முதல்ல விவசாயம், அதுக்கப்புறம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அதிகப்படியான வேலைவாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு துறை. கண்டிப்பாக ஆடை அப்படின்றது எல்லாத்துக்கும் அவசியம். இன்னொரு இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிக்கல்னா உலக நாடுகள் முழுக்க இந்த இண்டஸ்ட்ரியில் பெரிய போட்டி போட்டுட்ருக்கு. குறிப்பாக நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்களாதேஷ், வியட்நாம், இந்த மாதிரியான நாடுகள், சைனா மாதிரியான நாடுகள் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் போட்டி. இதுக்கான சந்தை உலகளாவிய சந்தையில் இந்தந்த நாடுகளுடைய பங்கு அப்படின்றது இந்தியாவோட ரொம்ப பெரிய லெவலில் இருக்குது. குறிப்பாக இந்த யூஎஸ் நமக்கு மேலே ஒரு டேரிஃப் விதிச்சாங்க, 50% அளவுக்கு ஒரு டேரிஃப் விதிச்சாங்க. அதுக்கப்புறம் நம்ம நாடு அதில் ஒரு பெரிய சிக்கலை தான் சந்திச்சது அப்படின்னு நம்ம சொல்லணும். பல டீல்ஸ் ஸ்டாப் பண்ணப்பட்டது, பல பேருக்கு வேலைவாய்ப்புகள் அப்படின்றது போச்சு, பல தொழில் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு நிலைமையில் இருந்தாங்க. இதுலேருந்து இந்தியா மீண்டு வந்திருக்கா, இதில் அரசாங்கம் அதோட பங்கு என்ன பண்ணிகிட்ருக்கு, எதிர்கட்சிகள் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத நம்ம விரிவாக பார்க்கலாம். மத்திய அரசு இந்த யூஎஸ் டேரிஃப் விதித்ததுக்கப்புறம் நம்ம ஊரில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருப்பூர், கரூர், கோயம்புத்தூர், ஈரோடு இந்த மாதிரியான மாவட்டங்களில் இதுக்கான தாக்கம் அப்படின்றது ரொம்ப அதிகப்படியாக இருந்தது. ஏன்னா இந்த மாதிரியான மாவட்டங்களில் தான் அதிகப்படியான இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. குறிப்பாக திருப்பூர்லலாம் பனியன் தொழிற்சாலைகள், கரூரில் இந்த ஸ்பின்னிங் மில்ஸு, அதுக்கப்புறம் ஈரோடில் இன்னும் அதே மாதிரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் ஜாஸ்தி இருக்குது. ஸோ இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுடைய பொருளோடைய விலை ஜாஸ்தி ஆகிடுச்சு, வெளிநாட்டோட நம்மளால் காம்பீட் பண்ண முடியாது அப்படின்றனாலே என்ன ஆகிடுச்சுன்னா இந்த ட்ரேட் டீல் ஒரு பெரிய தாக்கத்தை தான் ஏற்படுத்துச்சு, பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். உடனே இங்கே இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சிகளும், குறிப்பாக தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின்லேருந்து மோடி அரசு அவ்வளோ விமர்சனம் பண்ணாங்க. மோடி அரசு என்ன பண்ணுது அப்படின்ற அளவுக்கு தான் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு 20-30 வருடத்துக்கு முன்னாடி இதே இந்தியாவுடைய நிலைமையாக இருந்திருந்தாங்கன்னா அமெரிக்கா என்ன சொல்லுதோ அதை அப்படியே கேட்டிருப்பாங்க, அப்படியே பயந்து போயிருப்பாங்க. நம்மளுடைய நாடே ரொம்ப ஸ்தம்பிச்சு போய் நின்றுருக்கும், பெரிய லெவலில் பொருளாதார வீழ்ச்சின்றது ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் நம்ம மோடி அரசு ஆட்சி வந்ததுலேருந்து இந்தியாவுடைய வெளியுறவுத்துறையாக இருக்கட்டும், இந்தியாவுடைய பொருளாதாரமாக இருக்கட்டும், இந்தியர்களுடைய ஸ்கில் செட்ஸாக இருக்கட்டும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இதை ஒரு பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்தலை. இந்தியாவில் இது ஒரு ரெசஷனாகவே மாறலை அப்படின்னு சொல்லலாம். இந்த 50% டேரிஃப் போட்டதுக்கப்புறம் 4 விதமாக மோடி அரசு இதில் கவனம் செலுத்துனாங்க. முதல்ல இந்த டேரிஃபை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத முடிவெடுத்தாங்க. அமெரிக்காவோட திரும்ப ஒரு பேச்சுவார்த்தையிலே இருந்துருந்தாங்க. முதல்ல மோடி அரசுக்கு தைரியம் இல்லையா, மோடி அரசு ட்ரம்ப்பை திட்டிடுவாரா, மோடி இதை செஞ்சிருவாரா, மோடி அதை செஞ்சிருவாரான்னு பக்கமாக கட்டுரைகள் எழுதி போட்டாங்க. ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டு, மோடிக்கு தைரியம் இல்லை, 50% 50 இன்ச்சு மார்பு எங்கே போச்சுன்னு கேட்காத ஆளுங்களே கிடையாது, அவ்வளோ விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் அதுக்கெலாம் பதில் மௌனமாக யூஎஸ்ஏ இறக்கி வர வச்சாங்க. அதுதான் அவருடைய பெரிய சாதனை அப்படின்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு சாதனை அப்படின்றது யூஎஸில் 50% போட்டிருந்த அந்த டேக்ஸை 18% குறைச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கான ஒரு அட்வான்டேஜ் இந்தியாவுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வியட்நாமோட, சைனாவோட, பங்களாதேஷோட நமக்கு அதி கம்மியான டேரிஃபில் தான் இந்த டேக்ஸை நமக்கு குறைச்சிருக்காங்க. நம்ம எந்த விதத்துலேயும் அமெரிக்காவுக்கு இறங்கி போகிறோம். ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குறத நிப்பாட்டினா தான் இந்தியாவுக்கு டேக்ஸ் ரிலீஃப் கொடுப்பேன்னு அமெரிக்கா நம்மளை மிரட்டினாலும் நாங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டோம், ரஷ்யா எங்களோட நீண்ட நாள் நண்பர்கள் அப்படின்றதையும் ஒரு பக்கம் நிலைநாட்டியிருக்கோம். அந்த பக்கம் தான் ஆயில் வாங்குறதையும் குறைக்கல, இந்த பக்கம் நம்ம டேரிஃபையும் குறைக்க வச்சுருக்கோம். அந்தளவுக்கு நம்மளுடைய பேச்சுவார்த்தை அப்படின்றது எந்த அளவுக்கு இந்தியா உலக நாடுகள் மத்தியில் வளர்ந்துருக்கு அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். குறிப்பாக இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் தமிழ்நாடு பாதிக்கப்பட்டிருந்ததுக்கு இது ஒரு பெரிய ரிலீஃப். ஃபஸ்ட்டு யூஎஸோட டேரிஃபை குறைக்க வச்சாங்க. ரெண்டாவது, நம்ம யூஎஸை மட்டுமே நம்பியிருந்தாங்கன்னா நாளைக்கு இன்னொரு பிரச்சனை வந்தால் எப்படி மீண்டு வர்றது, வேறு ஆட்சிகள் யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம், இந்தியா அப்படின்றது ஒரு தேசம் வலுவாக இருக்கணும், நமக்கு மார்க்கெட் அப்படின்றது ரொம்ப பெருசாக இருக்கணும் அப்படின்றத மோடி அரசு இதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு அடுத்து செயல்பட ஆரம்பித்தாங்க. யூரோப்பியன் யூனியனோட நம்ம ஒரு டீல் போட ஆரம்பித்தோம். இதில் கிட்டத்தட்ட யூரோப்பியன் யூனியனில் இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் மட்டும் 260 பில்லியன் அளவுக்கான மார்க்கெட் அப்படின்றது இருக்குது. 125 பில்லியன் அளவுக்கான டெக்ஸ்டைல் பொருட்களை யூரோப் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இதில் இந்தியாவுடைய பங்கு அப்படின்றது இவ்வளோ நாள் வரைக்கும் ரொம்ப குறைவாக இருந்தது. இந்த யூஎஸ் டேரிஃப் விதித்ததுக்கப்புறம் வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு இந்தியா பார்க்கும்போது யூரோப்பியன் யூனியன் பெரிய மார்க்கெட்டாக இருக்குது, இதை எப்படி நம்ம உடைக்கலாம், உள்ளே போகலாம் அப்படின்றத பார்த்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி 4% இருந்தது. சைனா பார்த்திங்கன்னா 26% இருக்குது. பங்களாதேஷ் 21% இருக்குது. சின்ன நாடுகள்லாம் அதிக அளவுக்கு யூரோப்புக்கு துணிகளை ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்காங்க டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து. ஸோ இந்தியா இப்போது இந்த யூரோப்பியன் யூனியனில் 0% டேக்ஸ் அப்படிங்கும்போது இங்கே இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், குறிப்பாக திருப்பூர், கோயம்புத்தூர்,
ஈரோடு, கரூரில் இருக்கக்கூடிய எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் இது ஒரு பெரிய வரப்பிரசாதமான ஒரு விஷயம் தான் சொல்ல முடியும். ஏன்னா யூரோப்பியன் மார்க்கெட்டுக்கு ஈஸியாக நம்ம ஊரில் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளை கொண்டு போய் சேர்க்க முடியும். 0% டேக்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு கூடுதல் சுமைன்றது இருக்காது. மற்ற நாடுகளோட ஒப்பிடும்போது இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருளுக்கு காம்படேட்டிவான ப்ரைஸ் இருக்கும். இங்கே அதிகப்படியான வேலைவாய்ப்புகள் கூடும், அதிகப்படியான தொழில் முனைவர்கள் வருவாங்க. இதெல்லாம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் தான் இந்த 2வது விஷயத்தில் இருக்குது. 3வது விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த பட்ஜெட்டில் இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸுக்கு நிறைய கவனம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலிமா பல புதிய திட்டங்கள், ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்களுக்கு நிதி அதிகமாக வழங்குறது, புதிய திட்டங்கள் கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கவனம் செலுத்தியிருக்காங்க. இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸில் நிறைய இண்டஸ்ட்ரீஸுக்கு கவனம் செலுத்தி இந்த பட்ஜெட் இருந்திருக்கு. கூடுதலாக இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸில் ஏற்கனவே பாதிப்பு அதிகமாக இருக்குது, அதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை இதில் கவனம் கொடுத்து செஞ்சுருக்காங்க. என்னென்ன செஞ்சுருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நேஷ்னல் ஃபைபர் ஸ்கீம், இந்த காட்டன், சில்க்கு, இந்த புது ஃபைபர்ஸ்களுக்கெல்லாம் இந்த ஸ்கீம் உதவியாக இருக்கும். டெக்ஸ்டைல் எக்ஸ்பான்ஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம், அதுக்கப்புறம் ஹேண்ட்லூம் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட் இன்டகிரேஷன். இதில் 10 லட்சத்துக்கு மேலே பெண்கள், குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நேரடியான வேலைவாய்ப்பு இல்லை வருமானம் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். டெக்ஸ் எக்கோ இனிஷியேட்டிவ் அப்படின்றதுல இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள்களுக்கு இயற்கையை மாசுபடுத்தாமல், குறிப்பாக ஒரு காலத்தில் திருப்பூரில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மாசு அப்படின்றது நடந்துட்டு இருந்தது. இப்போது அதெல்லாம் கவனம் செலுத்தி அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றது மத்திய அரசு இந்த திட்டங்களை கொண்டாந்துருக்காங்க. கூடுதலாக பார்த்தீங்கன்னா நிறையா மெகா டெக்ஸ்டைல் பார்க்ஸ் உருவாக்குறதுக்கான ஏற்பாடுகள் பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க. நேஷ்னல் ஹேண்ட்லூம் அண்டு ஹேண்டிகிராஃப்ட் ப்ரோக்ராம் அதெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. மகாத்மா காந்தி கிராம ஸ்வராஜ் இனிஷியேட்டிவ், இது மூலிமா அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய நெசவாளர்கள் ஒரு பிராண்டாக உருவாகிறதுக்கான விஷயங்களை கவனம் செலுத்துகிறாங்க. இந்த மோடி அரசு இந்த 26-27 பட்ஜெட் இது ஒரு பிராண்டிங் பட்ஜெட் அப்படின்னே நம்ம சொல்லிடலாம். ஏன்னா எல்லா துறைகளிலுமே பிராண்டிங் பண்ணணும், நம்ம ஊரில் இருக்கக்கூடியவங்களுடைய அடையாளம் அப்படின்றது உலகளாவிய இடத்துல போய் சேரணும் அப்படின்றதுல கவனம் செலுத்திருக்காங்க. குறிப்பாக அந்த பிராண்டிங் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்பவும் மெனக்கிடுறாங்க. இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்லேயும் நிறையா பிராண்டிங் அப்படின்றது இருக்கணும். ஏற்கனவே நம்ம ஊரில் பூமெக்ஸ் இருக்குது, எஸ்கேசி இருக்குது, பெரிய இதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆரோ இருக்குது, பீட்டர் இங்கிலாந்து இருக்குது. இதெல்லாம் பெரிய பிராண்ட். இது பத்தாது, இன்னமும் நிறையா பிராண்டு வேணும் அப்படின்றதுல மத்திய அரசு கவனம் செலுத்திட்டு இருக்கு. அதுவும் அந்தந்த நகரத்துக்கு தகுந்தாப்படியான பிராண்டிங் உருவாகணும். இப்போ திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய பட்டுக்கு ஒரு பிராண்டு, காஞ்சிபுரம் பட்டுக்கு ஒரு பிராண்டு, ஏற்கனவே பச்சை பாஸ்ன்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி இன்னும் நிறையா பிராண்ட்ஸ் உருவாகிறதுக்கெலாம் கவனம் செலுத்துகிறாங்க. கடைசியாக இந்த 4வது தான் நான் இருக்கிறதுலே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா திட்டங்கள் நீங்கள் எவ்வளோ வேணாலும் போகலாம், வெளிநாட்டில் நீங்கள் என்ன வேணாலும் பேசிடலாம், யாரை வேணாலும் நீங்கள் கன்வின்ஸ் பண்ணலாம். ஆனால் பேப்பரில் இருக்க வரைக்கும் இது நடைமுறையில் இது சாத்தியப்படாது அப்படின்றது தான் உண்மை. இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா அரசுகளும் நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் மக்களுக்கு பலன் அளிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பலன் அளிச்சிருக்காது. ஏன்னா திட்டங்கள் பேப்பர்லேயே இருக்கும், நிறையா ஊழல்கள் இருக்கும், நிர்வாக சீர்கேடுகள் இருக்கும், நிர்வாக முறைகேடு இருக்கும். இதனால் என்ன ஆகும்னா அந்த திட்டம் மக்களுக்கு நேரடியாக பலன் கொடுத்து மக்களுடைய வாழ்வாதாரம் பெறுகிறது அப்படின்றது ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஆனால் அந்த மோடி அரசு இந்த 11 வருஷத்தில் அவங்க ரொம்ப கவனம் செலுத்தின விஷயங்கள் என்ன, நிர்வாக ரீதியாக அவங்க ஒரு ஒழுக்கமான ஒரு அரசை நடத்தணும் அப்படின்றதுல அவங்க ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. நிர்வாக ரீதியான ஒரு டிரான்ஸ்பரன்சி உருவாக்குறதுல இந்த கவர்மெண்ட் முனைப்போட செயல்பட்டு வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் இந்த பட்ஜெட்டில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய எல்லா கமிட்மெண்ட்டுக்கும் ஒரு திட்டம், தெளிவான ஒரு திட்டத்தை திட்டிருக்காங்க. இப்போ $100 பில்லியன் அளவுக்கான ஒரு மார்க்கெட்டை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். 2047 நம்ம விக்ஷித் பாரத் 100 ஆண்டு சுதந்திரம் அடைஞ்சு வரும்பொழுது வளர்ந்த பாரதமாக மாறணும் அப்படின்றதுல ஒரு முனைப்போடு இருக்காங்க. அதுக்கு நிறைய செயல் திட்டம், செயல் வடிவம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. யூனியன் பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஒரு மேக்ரோ லெவலில், பெரிய லெவலில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து சாதாரணமாக ஒரு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாய்மார் ஒரு தொழில் பண்ணுற வரைக்கும் எப்படி தொழில் பண்ணணும், என்ன மாதிரியான இன்சென்டிவ்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்களுடைய ஸ்கில்ஸை வளர்க்குறதுக்கு என்ன பண்ணணும், அந்த ஏரியாவில் புது மிஷினரிஸ் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும், அந்த ஏரியாவில் உட்கட்டமைப்பை எப்படி வளர்க்கணும் அப்படின்றதுல எல்லாத்துலேயுமே கவனம் செலுத்தியிருக்காங்க. ஸோ வெறுமனே பட்ஜெட் பேப்பரில் மட்டும் இல்லாமல் அது நடைமுறையில் செயல்படுத்தி ஒரு 2-5 வருடத்துக்குள்ளார அதை நடைமுறைப்படுத்தி மக்கள் பயன்படுற வரையில் இந்த சட்டத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறத மோடி அரசு செயல்படுத்தியிருக்க கவனம் கொடுத்துட்டு வராங்க. ஸோ 4 விஷயம். முதல்ல யூஎஸை கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. 2வது யூஎஸை தாண்டி யூரோப்பியன் மார்க்கெட்டை அவங்க பிடிச்சிருக்காங்க. 3வது பட்ஜெட்டில் இதுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்துருக்காங்க இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்காக. 4வது கொடுத்த கமிட்மெண்ட்டை நிறைவேற்றுறதுக்கு ப்ராப்பரான ஒரு கட்டமைப்பு உருவாக்கியிருக்காங்க. அதை கடைசி வரைக்கும் போய் சேர்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க இந்த மோடி அரசு. இது மூலிமா இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய உச்சத்தை நம்ம தொடும் அப்படின்னு நம்ம எல்லோரும் எதிர்பார்க்கலாம். 2047 இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக மாறிடும், வளர்ந்த ஒரு பாரதமாக மாறிடும் அப்படின்ற
எதிர்பார்ப்பு கண்டிப்பாக அடையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.